ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, வாழைக்காய் பொடியாக நறுக்கி இட்லி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸோ கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். இட்லி ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும், குழையாமையும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கடுகு பொரிஞ்சோன்னையுமே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன். ஸோ உளுந்து பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன அளவு சைஸ் எடுத்து பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் ஹாஃப் பாயில் ஆனோடனேயுமே ஸோ இது ஹாஃப் பாயில் வெங்காயம் ஆனதுக்கப்புறம் வாழைக்காய் பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இட்லி ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க, எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பில் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்படியே மூடி வச்சு நீங்கள் நல்லா வந்து இந்த காரம் உப்பு எல்லாம் பிடிக்கணும். அதுக்காக வந்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஓகேங்களா, வேணும் அப்படின்னா லேசாக தண்ணி தெளித்து ஓகேங்களா மூடி வச்சுக்கலாம். ஸோ தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டிங்க சீக்கிரம் அந்த பைண்டிங் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அந்த உப்பு மிளகு எல்லாம் நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதையே இந்த மாதிரி இட்லி ஆவியில் வேக வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் விட்டுக்கோங்க. ஓகே, பத்தலை அப்படின்னா பாருங்கள் லேசாக தண்ணி தெளிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஆவி பிடிச்சி சூப்பராக வந்து உங்களுக்கு இதாகிடுச்சு. இப்போ ஒரு கை அளவு தேங்காய் பூ போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு கைப்பிடி போடுறேன், நீங்கள் இதோட அதிகமாகவோ கம்மியாகவோ போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா கிளறி ஒரு பாக்ஸில் சர்விங் பவுலில் எடுத்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா, கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் அதை பார்த்து அந்த கமெண்ட்டை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்